நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவ்வளோ பிஸ்னஸை எங்களால் கட்டி வைக்க முடியாது. தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. ஏன் சதீஷ் இல்லையா? வேண்டாம், அவர் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்து பிசினஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்களே பிசினஸ் எல்லாம் பாத்துக்கங்கம்மா. இந்த பாரு ரட்சலை, நீ சும்மா சதீஷே சொல்லட்டும். நீ சொல்லுப்பா. மாமா என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். எனக்குன்னு தனிப்பட்ட அபிப்பிராயம் எதுவுமே இல்லை. வாங்க செல்லம்மா, இதுக்கு மேல யோசிக்காதீங்க, கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க செல்லம்மா. வக்கீல் சார், கையெழுத்து வாங்க. மேடம், ஒரு சைன் பண்ணுங்க. என்ன மாப்பிள்ள, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு கூப்பிட்டீங்க, இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வீட்லயே பேசிருக்கலாம். இங்க வந்து பேசுற அளவுக்கு அப்படியே முக்கியமான விஷயம்? அத்த, இந்த விஷயத்தை நான் வீட்டில் பேசியிருந்தா நான் உங்க மனசை மாத்திரன்னு எல்லாரும் தப்பா நினைச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு துரோகம் நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள, துரோகம் அது எதுன்னு பேசுறீங்க? இன்னைக்கு வக்கீல் கிட்ட இருந்து போன் வந்து மாமாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்க நீங்க வராதது மிகப்பெரிய தப்பாத்த. குழந்தைய பாக்குறதுக்காக தான் நான் வீட்டுல இருந்தேன். இதுல என்ன மாப்பிள்ள தப்பு? நீங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் வீட்டுல இருந்தீங்க. ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுரேஷும் அஞ்சலி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல நல்லா பாத்துக்கங்க, காலேஜ் நிர்வாகத்தையும் பாத்துக்கங்கன்னு ஏகே சொன்னதா சொன்னாங்க. சுத்த போய் வடிகட்டின போய் அத்த. இன்னைக்கு ஜெயிலுக்கு நாங்க மட்டும் போகல, வேற ஒருத்தங்களும் வந்திருந்தாங்க. வேற ஒருத்தங்களா? யாரு? செல்லம்மா. அவ எதுக்கு அங்க வந்தா? அது மாமா தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய துரோகத்தை, சதிய உங்களுக்கு எதிராக நடத்தி முடிச்சிட்டாங்க. எனக்கு எதிராக துரோகமா? மாப்பிள்ள, ஏகே செல்லம்மா யாராலும் என்ன எதுவும் பண்ணிட முடியாது. அத்த, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அத்த. ஆனா உங்க காலேஜ் நிர்வாகம் இப்ப அந்த செல்லம்மா கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன், கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த செல்லம்மா பேருக்கு மாமா எழுதி வச்சிட்டார் அத்த. மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? என் தலையில அப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் இருந்தது அத்த. ஆனா அஞ்சலி என் வாய் அடைச்சிட்டா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னா. அப்படியே மாப்பிள்ள,
சரி, சுரேஷும் அஞ்சலியும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஐயோ அத்தை, எதிர்ப்பு கூட தெரிவிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் மௌனமாவது இருந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க அத்தை. அந்த செல்லம்மா என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி, ஏகே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு சொல்லி பெரிய டிராமா போட்டு நல்லா நடிச்சிட்டாங்க அத்தை. கல்லூரி நிர்வாகம், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம், ஏற்றுமதி வியாபாரம் எல்லாத்தையும் அந்த செல்லம்மா பேருக்கு எழுதி வச்சு நான் அவகிட்ட கையேந்து நிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த ஏகே. நான் இதை சும்மா விட மாட்டேன். ஏது உங்களாலதான் அந்த கார்மெண்ட்ஸ் எடுத்து நடத்த முடியாதா? இல்ல என்னால அந்த காலேஜை நிர்வாகம் பண்ண முடியாதா? அப்புறம் எதுக்கு அத்தை எல்லாத்தையும் மாமா செல்லம்மா பேருக்கு எழுதி வச்சிருக்காரு? அத்தை, இந்த மாதிரி நேரத்துல சும்மா இருக்க கூடாது. கேட்கணும், தட்டி கேட்கணும். ஆனா அத்தை, என்னை மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க அத்தை. நான் ரொம்ப நல்லவன். நீயா? வா. அத்தை, பயங்கரமா தலைவலிக்குது, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க. நான் எதுக்கடி உனக்கு காஃபி போட்டு தரணும்? நீ என்ன ஆஸ்திரேலியால இருந்து அப்படியே இறங்கி வந்திருக்கியா? அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சி கொச்சினுக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்து இறங்கிருக்கியா? அப்படியே சோர்வா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அப்படி என்ன ஆபீஸ்ல வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்கிற நீ? ஒரு நாள் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கே என்ன காஃபி போட்டு கொடுக்க சொல்ற? நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்தீங்கன்னா காலாமி கூட சொல்லுவியா? ஏது இன்னும் ஒரு மாசம் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தீங்கன்னா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கதவை திறந்து காஃபி கப்போட நிக்கணும் போல இருக்க. மகாராணிக்கு நான் என்ன வேலைக்காரியா? இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? கத்துறேனா? ஏன் கொலைக்கிறேன்னு சொல்ல? உங்களால காஃபி போட முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதோட விடுங்க, நானே போய் காஃபி போட்டு குடிச்சுக்கிறேன். ஓ ஓடி, நல்லா ஒரு படி அளவுக்கு காஃபியை போட்டு குடி. இந்த மூஞ்சிக்கெல்லாம் வேலையை போட்டு குடுக்கறான் பாரு, அவனோட செருப்பாலேயே அடிக்கணும். சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலா 1 மணி நேரம் செவுத்துல முட்டிக்கலாம். ஓய் முட்டிக்கோ, யார் வேணான்னு சொல்ற? என்ன பழி வாங்குறத நினைச்சிட்டு இருக்கீங்களா? வீட்ல பால் இல்ல, சக்கரை இல்ல, கேஸ் இல்ல, குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கூட இல்ல. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் பட்டினி கிடந்தாலும் கடப்பேனே தவிர வேலைக்கு போறதை நிறுத்த மாட்டேன். பாக்கலாம்டி, பாக்கலாம். நாளைக்கு காலையில நீ எப்படி வேலைக்கு போறேங்கறத நான் பாக்கறேன்டி. பாருங்க, பாக்கறேன். இப்படியே நின்னு பாருங்க. பாக்கறேன்னு சொல்றேன் இல்ல. என்ன ரெண்டு பேரும் மறுபடியும் ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இல்ல, உங்க அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. தலை வலிக்குது, ஒரு கப் காஃபி கொடுங்கன்னு கேட்டேன், அதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம். அது மட்டும் இல்ல, வேற என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா?
சமையல் கட்டுல கேஸ்ல ஆரம்பிச்சு குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி இல்லங்க, எல்லாத்தையுமே காலி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இப்போ என்ன வீட்டில் எதுவும் இல்லை, உனக்கு காஃபி வேணும் அவ்வளோதானே? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டா உனக்கு சூடு சொரணங்கிறது எதுவுமே இல்லையாடா? உன்னை 10 பைசா கூட மதிக்காம அவ வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா, இவளுக்கு போய் கடையில போய் காபி வாங்கிட்டு வந்து குடுக்கறேங்கற? உனக்கு வெக்கமே இல்லையா? இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னோம், அவ போறேன்னு சொன்னா விட்டுறேன். நம்ம 2 பேரும் சண்டை போறதுனால அவ வேலைக்கு போறதை விட்டுற போறாளா என்ன? டேய், நான் உன் நல்லதுக்கு தானடா சொன்னேன். அம்மா நீ நல்லதுக்கு தான் சொன்ன, அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. வேலைக்கு போறேன்னு சொல்றா, விட. இப்படி டெய்லி நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அமுதா மேல எனக்கே வெறுப்பு வந்து அவளை எங்க விட்டு பிரிஞ்சு போயிடுவோம்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நாங்க பிரியறதுக்கு நீ காரணமா இருந்துராத. டேய் வாசு, அம்மாவை பார்த்தாடா இந்த வார்த்தை சொல்ற? என்னடா இது? நீங்க 2 பேரும் குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா தீர்காயுசா வாழணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லடா. அப்படி எல்லாம் நினைச்சிருந்தா சண்டை போடுறத விட்டுடு. இல்லடா, நான் சொல்றத முதல்ல கேளு. அமுதா, உனக்கு காஃபி மட்டும் போதுமா, இல்ல வேற ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வரட்டுமா? அம்மா, நீயும் காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்ட, உனக்கு டிஃபன் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு சொல்லு, உனக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நான் காஃபி வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏண்டா இப்படி ஹோட்டல் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா குடும்பம் என்னத்துக்குடா ஆகும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, முதல்ல நீ உள்ள போ. இல்லடா, நான் போன்னு சொல்றேன்ல, போ. அமுதா, வேலைக்கு போயிட்டு டயர்டா இருப்பேன். சரி, நான் போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணாலும் கோவப்பட மாட்டேங்கிறாரு. மேடம், காஃபி வச்சிருக்கேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இங்க என்ன இன்னும் நிக்கிற? அதான் டீ கொடுத்துட்டல, உனக்கு சொன்னாலும் புரியாது, எதுவும் தெரியாது. கெட் அவுட். மறைக்கிறது பாரு. செல்லம்மா, டீயை கூட குடிக்காம அப்படி என்ன யோசனை, என்ன டென்ஷன்? இப்போ உங்க பிரச்சனை என்ன? அந்த எக்ரிமெண்ட் முழுசா படிச்சு பாத்தீங்களா? ஒரு வரி விடாம படிச்சேன், ஒவ்வொரு வார்த்தையா படிச்சேன். ரொம்ப தெளிவா தான் ஏகே முடிவெடுத்திருக்காரு. நிர்வாகத்தை யார் கையில கொடுத்தா நல்லது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காரு. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை பாருங்க, இதை வாங்கிக்கங்க, வீட்டுக்கு கொண்டு போய் சாமி முன்னாடி வைங்க. நம்பிக்கை இருந்தா அதுக்கப்புறம் நல்லா குளிங்க, சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு காலையிலேயே காலேஜுக்கு போய் நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டு நடத்த ஆரம்பிங்க. விளையாடுறீங்களா அவினாஷ்? ஏகே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காருன்னு நான் இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கேன். மதுமிதாவுக்கோ அஞ்சலிக்கோ சதீஷுக்கோ இத மாத்தி எழுதி வச்சுட்டு நான் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்னைய காலேஜ் நிர்வாகம் பண்ண சொல்றீங்க. இப்ப நீங்க தான் விளையாடுறீங்க செல்லம்மா. என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏகே தெரியாதா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, மருமக இருக்கா, பையன் இருக்கான்னு? அவர் எதனால செய்யலன்னா அவரோட குடும்ப சூழல் சரியில்லை. உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருக்காரு. அவர் மேல நீங்க மரியாதை வச்சிருக்கீங்கன்னா அவர் சொல்றதை செய்யுங்க. அவினாஷ், நீங்க உளராதீங்க. ஏற்கனவே சொந்தக்காரங்கள்ல இருந்து கண்டவங்க எல்லாம் என்ன திட்டிட்டு இருக்காங்க. இப்ப நான் காலேஜ் நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மதுமிதா எனக்கு நிரந்தர எதிரி ஆயிடுவாங்க.
அஞ்சலி என்ன ஒரு அம்மாவா நினைக்கிறா. அவ என்ன தப்பா நினைக்க மாட்டாளா? இது எல்லாத்தையும் விட என் புருஷன், அவருக்கு நான் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறதே பிடிக்கல. நான் காலேஜ நிர்வாகம் பண்ண போறேன்னு தெரிஞ்சது நான் அவரை சமாதானப்படுத்தவே முடியாது. நான் யாருக்கும் பயப்படல, ஆனா அவருக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். இந்த மாதிரி நேரத்துல நான் அவரை பகைச்சுக்க விரும்பல அவினாஷ். நாளைக்கு நீங்க ஏகேவை பார்த்து அவர்கிட்ட பேசி அவர் மனசை மாத்தி அஞ்சலி பேர்ல இதெல்லாம் எழுதி வச்சிருங்க. இந்த உதவியை கேட்டுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். முடியாது செல்லம்மா, இந்த உதவி என்னால செய்ய முடியாது. நான் குடிக்காரன் தான், ஆனா நட்பை ரொம்ப மதிக்கிறவன். உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா ஏகே இத்தனை கோடி ரூபாய் சொத்தை பவர் ஆஃப் அட்டர்னி உங்க பேர்ல எழுதி வச்சிருப்பாரு. அவரோட நட்புக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுப்பீங்களா? வாய்க்கிலேயே பேசுறீங்க. அவர் நல்லா இருக்கணும், அவர் மகன் நல்லா இருக்கணும், அவரோட மக மருமகளோட சேர்ந்து வாழணும், மதுமிதா நல்லா இருக்கணும், ஏகே ஜெயில விட்டு வெளில வரணும்னு. இத பாருங்க, அவரோட நட்புக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதா இருந்தா இந்த நிர்வாகத்தை எடுத்து நடத்துங்க. உங்க நட்பை காப்பாத்திக்கங்க. வண்டமுருகா. என்ன சார்? மேடம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, டென்ஷன்ல இருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து தெளிவா ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க இருந்து காஃபி போட்டு கொடு. சரிங்க சார். நான் கிளப்பு கிளம்புறேன், அதுக்கப்புறம் வந்து சேரு. ஓகே சார். செல்லம்மா, ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க மிஸ்டர் கடற்கரையான், உட்காருங்க. வாமா. வாங்க முத்தழகி, உட்காருங்க. உட்கார். வக்கீல்கிட்ட கூட்டு போறேன்னு சொன்னீங்க, டாக்டர் கிட்ட கூட்டு வந்திருக்கீங்க. உட்கார், சொல்றேன். நான் தான் சாருக்கு ஃபோன் பண்ணி உங்களை கூட்ட சொன்னேன். எதுக்கு? உங்க உடல்நிலை எப்படி இருக்குன்னு விசாரிச்சு ஒரு 5 காசு சம்பாதிக்கலாம் தான். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நான் எதுக்கு இங்க வரணும்? பாத்தீங்களா சார், உங்க ஒய்ஃப் எவ்வளவு புத்தாலித்தனமா இருக்காங்க. நீங்க தான் வீணா டென்ஷன் ஆறீங்க. அவர் டென்ஷன் ஆறது இல்ல, நான் தான் அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறேன். ஓ, நீங்க டென்ஷன் ஆவீங்களா சார்? இவங்க டென்ஷன்லாம் ஆவாங்களா? ஓகே, நீங்க எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்க சொல்லுங்க. ரத்னா ஸ்கூல்ல இருந்து லேட்டா வந்தா டென்ஷன் ஆகுமே. நான் காஃபி போட்டு வச்சா அவ டீ கேக்குறா, அதுக்கு டென்ஷன் ஆறேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா ரத்னாவோட படத்துக்கு பூ போடுறாங்க, அதை பார்த்தா டென்ஷன் ஆகுறேன். நான் கேசரி செஞ்சு வச்சா அவ உப்புமா கேக்குறா, அதுக்கு டென்ஷன் ஆகுறேன். புக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு ஸ்கூலுக்கு போயிடுறா, அதுக்கு டென்ஷன் ஆகுறேன். ரத்னா அப்பப்ப காணாம போயிடுறா, அதுக்கு டென்ஷன் ஆகுறேன். ரத்னாவை தேடி நான் செல்லம்மா வீட்டுக்கு போனா இவரு என்ன திட்டுறாரு, அதுக்கு நான் டென்ஷன் ஆகுறேன். அதுக்கப்புறம் செல்லம்மா ரத்னாவை அடைச்சு வச்சிடறா, அதுக்கும் எனக்கு டென்ஷன் ஆகுது. செல்லம்மா வீட்டுக்கு அடிக்கடி ரத்னா அத்தை அத்தைன்னு ஓடி போயிடுறா, அதை நினைச்சாலும் எனக்கு டென்ஷனா இருக்கு. ரத்னாவை நினைச்சாலே எனக்கு டென்ஷனா இருக்கு. சரி சரி சரி, போதும், ஒன்றும் இல்லை. ஓகே மிஸ்டர் கடற்கரையான், நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் கரெக்டாக கொடுத்து வரீங்களா? எல்லாம் கரெக்ட் டைம்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். ஃபைன். அப்புறம் முத்துலட்சுமி. என் பேர் முத்தழகி. பாத்தீங்களா சார், நானும் நீங்களும் தான் சரியில்லை. அவங்க எவ்வளவு கிளியரா இருக்காங்க பாருங்க. சரி முத்தழகி, நீங்க கொஞ்ச நேரம் வெளில உட்காந்துருங்க, நான் இவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். எதுக்கு? அவருக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க? அவருக்கு ரொம்ப வலிக்கும். ஏங்க உங்களை, நீங்க இன்ஜெக்ஷன் வலிச்சிச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. சரி நான் வரேன். கூப்பிடுறேன். நீ போமா ப்ளீஸ். நீ போமா, நான் வந்துடுறேன். டாக்டர், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கொஞ்சம் அசந்தா போதும்
ரத்னா ஸ்கூல் வாசல்ல போய் நிற்கிறான். நைட் 10 மணிக்கு எழுந்திரிச்சு ரத்னாவுக்கு பஜ்ஜி பிடிக்கும்னு டிஃபன் செய்கிறா. சமைக்கட்டிலே ரகலை பண்ணுறா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. டாக்டர் ஏதாவது பண்ணுங்க, அவளுக்கு குணமாகணும். இந்த பாருங்க மிஸ்டர் கிரக்கரன், அவங்களுக்கு வந்திருக்கிறது தலைவலியோ இல்லை வயிற்று வலியோ இல்லை, மன அழுத்தம். இறந்து போன பொண்ணு ரத்னாவை நினைச்சே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம மற்றதை பற்றி பேசும்போது ரொம்ப நார்மலாக இருந்தவங்க ரத்னாவை பற்றி பேச ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு டாயும் தட்டி விட்டாங்க. கவனிச்சிங்களா? ஆமாம். அதாவது ரத்னா அவங்க மனசில் இருக்கிற வரைக்கும் அவங்க குணமாகிறது கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி? ரத்னாவை பெத்த பொண்ணாச்சு டாக்டர். எஸ், கரெக்ட், ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இப்ப அவங்க ஒரு குழந்தையோட மனநிலையில இருக்காங்க. குழந்தை ஒரு பொம்மையை உடைச்சிட்டா நம்ம இன்னொரு பொம்மையை கொடுத்து சமாதானப்படுத்துறது இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க காட்டுற அன்புலையும் பாசத்திலையும் ரத்னாவை முழுசா மறக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 40% மறந்தா போதும். இந்த பாருங்க மிஸ்டர் கிரக்கரன், ரத்னா சம்பந்தப்பட்ட எந்த பொருளும், போட்டோஸ், ட்ரெஸ்ஸஸ், புக்ஸ், ஏன் எதுவுமே அவங்க கண்ணில் படாம பாத்துங்க. உங்களோட முழு கவனமும் அவங்க மேலே இருக்கட்டும். சீக்கிரமே குணமாயிடுவாங்க. மாப்பிள்ள, ரொம்ப அநியாயம் மாப்பிள்ள. இனிமேல என் பேத்தி முகத்தை நான் பார்க்கவே முடியாது. என் கடைசி காலம் வரைக்கும் அவ படத்துக்கு ஒரு பூ போட்டு விளக்கேற்றி வச்சு சந்தோஷமா என் கடைசி காலத்தை கழிச்சிடலான்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போச்சு மாப்பிள்ள. மாமா, அக்காவோட நிலைமை மோசமாயிட்டே போகுது. டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டோம். மருந்து மாத்திரையும் சரியா கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அக்கா எப்பதான் குணமாவாங்க? மாப்பிள்ள, என்னைக்கு என் பேத்தி நம்மள எல்லாரையும் விட்டு போனாலும் அப்பவே இந்த வீடு வெறிச்சோடி போச்சு. ஒரு சுடுகாடா மாறிடுச்சு. முத்தழி ரத்தாவுடைய நினைப்பிலையாவது இருப்பான்னு நினைச்சேன். எல்லாத்தையும் தூக்கி மரப்பெட்டியில போட்டாச்சு. அப்படி போட்டா மட்டும் எங்களால அவளை மறக்க முடியுமா? எனக்கு மட்டும் என்ன ஆசையா என் பொண்ணுடைய போட்டோ பொருள் எல்லாம் மறைச்சு வைக்க. கள்ளக்கபடம் இல்லாம வளர்ந்த என் பொண்ணு மனசை இரும்பாக்கிட்டு அவளை எரிச்சிட்டு வந்தேன். நான் இப்ப உயிரோடு இருக்கிறத அவளுடைய போட்டோவை பார்த்தது. முத்தழகி உயிரோட இருக்கணும்னா இதை தவிர வர வழி இல்லை. இனிமே ரத்னாவை பத்தி அவகிட்ட யாரும் பேச வேணாம். அவளுக்கு ரத்னாவுடைய நினைப்பு வரவே கூடாது. நான் சகலத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். முத்தழகி நான் இழந்துடக்கூடாது. அண்ணே,
ரத்னா, 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 எல்லாரும் உன்னை மறந்துடுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல சொல்ல என்னால உன்னை மறக்க முடியாம தவிக்கிறேன். எல்லாரும் மறக்கிறதுக்காக குடிப்பாங்க. நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு மறக்க முடியாம குடிக்கிறேன். ரத்னா, 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 முத்தழகி, கடவுளே. சுரேஷ், ஏய் சுரேஷ், சுரேஷ் எங்க இருக்க? ஏய், இங்க தனியா என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எங்க இங்க வந்த? மம்மி எங்க? மம்மி மம்மி மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. 2 நாள்ல வந்துருவாங்க. நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க அப்பா ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு கல்யாண காட்சிலாம் தேவையா? அதுக்காக சொந்தக்காரங்க கல்யாணம் அட்டன் பண்ண கூடாதுன்னு இருக்கா? சரி, தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் ரூம்லயே அடைஞ்சு கிடப்பியா? வா வெளிய. நானும் கொஞ்ச நேரத்துல வரேன். இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல, வாட வெளிய. நான் தான் வரேன்னு சொல்றேன். நீ ஏன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் வரேன், நீ போ. அஞ்சலி, என்னடா பேச்செல்லாம் ஏதோ மாதிரி இருக்கு. குடிச்சிருக்கியா? இல்ல. அதான் நாருதே, குடிச்சிருக்கல அந்த பாட்டிலிங்க. அஞ்சலி, இந்த பாரு. அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ். அஞ்சலி குடு. அஞ்சலி, இது என் பர்சனல் விஷயம். அஞ்சலி, இதெல்லாம் எடுக்காத, வெளில போ. எதுடா பர்சனல்? இப்படி ரூம்ல தனியா கடந்து குடிச்சு குடிச்சு சாகுறதும் பர்சனலா? ஐயோ, என்னடி நீ புரிஞ்சுக்காம பேசுறிய? ரத்னா செத்து போனால, அது எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. அது என் பர்சனல் விஷயம் தானே. முடியலடி, என்னால முடியல. அவ செத்து போன அன்னைக்கு நானும் செத்து போயிருக்கணும். என்னால முடியல. அதான் அதான் இப்படி குடிச்சு 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 அவன் நினைப்பிலே வேதனையே செத்து போறேன்டி. செத்து போறேன். என்ன விட, என்ன நிம்மதியா சாவுடு. முட்டாள் மாதிரி பேசாத. எந்த பொண்ணும் தான் காதலிக்கிறவன் குடிக்கிறத விரும்ப மாட்டா. அது உயிரோட இருந்தாலும் சரி, ஆவியா இருந்தாலும் சரி. முக்கியமா ரத்னா தான் விரும்ப மாட்டா. முதல்ல நீ இந்த பாட்டில குடு. அஞ்சலி, குடுன்னு சொல்றேன். அஞ்சலி, குடு. அஞ்சலி, குடுக்க மாட்டேன். நான் குடுக்க மாட்டேன். சதீஷ், சதீஷ் சொல்றேன். நீ விடு. சதீஷ் வாங்க. வேண்டாம், விடுடா. ஏய் குடு. அஞ்சலி, என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க, ரத்னா நினைச்சு வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நீ குழந்தை பிடி. நீ கொஞ்சம் வெளியே போ. இல்லங்க. உனக்கு என்ன சுரேஷ் குடிக்க கூடாது? அவள் தானே. நான் பாத்துக்கிறேன். நீ போ. இல்ல. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அந்த பாட்டில கொடு சுரேஷ். இந்த பாருங்க சதீஷ், நீ அந்த பாட்டில கொடு. சதீஷ், இந்த பாருங்க சதீஷ், நீங்க என் மச்சாங்கிற மதிப்பு இருக்கு. அதையும் தாண்டி என் தங்கச்சியோட புருஷங்கிற மரியாதை இருக்கு. வேண்டாம் சதீஷ், இப்படி பண்ணாதீங்க.
கொடுங்க சதீஷ், கொடுங்க பாட்டில கொடுங்க ப்ளீஸ். நான் அப்புறம் வேற மாதிரி கொடுங்க. சுரேஷ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் இப்போ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. வேண்டாங்க, கொடுங்க தயவு செய்து. கிளாஸ் எங்க? எதுக்கு? குடிச்சிட்டு இருந்த கிளாஸ் எங்க? என்ன சதீஷ், எதுக்கு கிளாஸ்ல எடுக்கிறீங்க? இந்த பாருங்க, இது நல்லா இல்ல சதீஷ். இந்த பாருங்க, குழந்தெல்லாம் இருக்கு. கொடுங்க கொடுங்க சதீஷ். நானே கஷ்டத்துல இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க சதீஷ். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சதீஷ். என்ன மிக்சிங் இது சுரேஷ்? இவ்வளவு டைலூட்டா அடிச்சா போதை ஏறுமா? குடி. இப்படி குடிச்சாதான் போதை கிர்ன்னு தலைக்கேறும். அப்பதான் இங்க இருக்கிற ரத்னாவோட நினைப்பு இங்க எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். குடி. என்ன பாக்குற? இத பாரு, பொம்பளைங்களுக்கு காதலோட வலி என்னன்னு புரியாது. ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். குடி. இத குடிச்சிட்டு ரத்னாவோட நினைப்பாவே இரு. மற்ற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டு மனுஷங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு செங்கலும் நான் சொல்றத கேட்கணும், அடங்கணும். அடக்குவேன். இந்த வீட்டையே நான் மாத்தி காட்டுறேன். சதீஷ், ஏசி கார்ல சிகரெட் பிடிக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? ஓ, ஏன் ஆடிட்டர் சார், இத ஏகே பண்ணிருந்தா இதே வசனத்தை நீங்க பேசிருப்பீங்களா? நீ ஒண்ணு ஏகே இல்லையே. ஏகே சார் ஜெயில இருக்காரு. அவர் ஜெயில இருக்காரு தெரியும். அதனால இனிமே நான் தான் ஏகே. சும்மா ஜோக் பண்ணாத சதீஷ். நரி உடம்பு முழுக்க சூடு போட்டுக்குச்சுன்னா புலி ஆயிட முடியுமா என்ன? சதீஷ், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதுனால தான் உன்னை என்னோட கார்ல அலோவ் பண்ணேன். இல்லைன்னா ஏத்திருக்கவே மாட்டேன். எனக்கு அர்ஜென்ட்டா நிறைய வேலைகள் இருக்கு. டிரைவர், வண்டியை நிறுத்துப்பா. கீழே இறங்கிக்க சதீஷ். டிரைவர், நிறுத்தாத, நேரா போயிட்டே இரு. என்ன ஆடிட்டர் சார், வந்ததுல இருந்து ரொம்ப திமிராவே பேசிட்டு இருக்கீங்க. நான் திமிரா பேசல சதீஷ். ஏற்கனவே உன்னை மதிக்கலையே. உன்னை வெறும் மருமகனா தான் ஏத்துக்கிட்டு இருக்காரு, வாரிசா ஏத்துக்கல. அப்படி வாரிசா உன்னை ஏத்துக்கிட்டு இருந்தாருன்னா செல்லம்மா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்க மாட்டார்ல. அப்பவே தெரியல நீ வெறும் டம்மின்னு. ரொம்ப பிரமாதம் ஆடிட்டர் சார். ஃபினான்ஸ் பேலன்ஸை விட நீங்க ஃபேமிலி மேட்டர்லாம் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபேமிலி கோர்ட்ல பேசாம அட்வொகேட்டா ஜாயின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன், மேன் டு மேன். நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா செல்லம்மா கிட்ட இருக்கிற பவர் ஆஃப் பட்டனையே திரும்ப நான் என் பேருக்கு மாத்தி எழுதிப்பேன். உங்க கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு சதீஷ். ஆனா அதுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்ப நிறையவே முயற்சி பண்ணணும். அதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க முடியாது. ஏன்னா நான் அந்த ஏகே சாரோட உப்பத்துன்னு வளர்ந்தவன். பிரமாதம். உப்புனா எது? கல்லுப்பா இல்ல பொடியுப்பா? அடிங் கொய்யால. உன் நேர்மையை பத்தி எனக்கு தெரியாது. ஏயா நீயே மூணாவது மனுஷன், நீயே மாமனார் சொத்தை அனுபவிக்கும் போது நான் மாப்பிள்ளையா? அதை நான் அனுபவிக்க கூடாதா? நீயும் இன்னும் எத்தனை நாள் தான் முழு பூசணிக்காய சோத்துல அமைக்கிட்டு இருப்ப? தோண்ட ஆரம்பிக்கவா? சார் சார் சார், சத்தமா பேசாதீங்க சார். இந்த விஷயம்லாம் என் டிரைவருக்கு தெரிஞ்சா என்ன அசிங்கமா நினைப்பான் சார். யோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் ரொம்ப எகிரிட்டு இருந்த. இந்த பார்,
நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஏகேவோட வாரிசு அந்த சுரேஷ், அவர் பையன். ஆனா அவன் குடிகாரனா மாறிட்டான். அவன் திருந்த போறது கிடையாது, அவனை திருந்த விடவும் மாட்டேன். அஞ்சலி டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டா, நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்ட போறது கிடையாது. சோ பை டிஃபால்ட் அந்த ஏகேவோட வாரிசு இந்த சதீஷ் தான். என்ன சொல்ற? நீங்க சரியான சமயத்துல வந்திருக்கீங்க சார். நான் யார் சார் ஏகேவுக்கு? மாமனா மச்சானா? மூணாவது மனுஷன் சார். சாதாரண ஆடிட்டர். நானே ஏகே பண்ண காரியத்தை பார்த்து கோவம் வந்து கொந்தளிச்சு போயிட்டேன் சார். இவ்வளவு நாள் உழைச்ச என்ன விட்டுட்டு எங்க இருந்தோ வந்த செல்லமாவை காடினா போட்டிருக்காரு. அந்த வெறுப்புல நான் இருக்கிற சமயத்துல தான் நீங்க சரியான சமயத்துல வந்திருக்கீங்க சார். இனிமே நான் உங்க கூட தான் சார் கை கோர்க்க போறேன். ஆமா சார், என்ன நம்புங்க சார். ஆனா என்னையா ஆனா? நீங்க நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, அந்த செல்லமா காடினா இருக்கிற வரைக்கும் ஒரு 5 பைசா கூட நம்மளால சுருட்ட முடியாது சார். ஆடிட்டர் சார், அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏகேவோட சொத்து விவரம், அவரோட வரவு செலவு கணக்கு, இதெல்லாம் என்னன்னு எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. சரி சார். மொத்தப்படி செல்லமாவ ஏகே குரூப்ல எந்த பொறுப்பும் வேணான்னு சொல்லி கதறி அடிச்சு ஓடுற அளவுக்கு நான் பண்றேன். அப்படி போடுங்க சார் அருவாளை. கையை கொடுங்க சார். சார், கடவுளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இனிமே நீங்க தான் சார் எனக்கு கடவுள். ஆமா சார். ஆடிட்டர் சார், இப்போ தம்பிக்கலாமா? என்ன சார் கேக்குறீங்க? என்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறீங்க? தாராளமா அடிங்க சார். தேங்க்யூ. இது கார்மெண்ட்ஸ் தான். அப்போ செல்லம்மா இங்கதான் இருப்பா. ரத்னாவும் இங்கதான் அவளை தேடி வருவா. இன்னைக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். சுமதி மேடம். வாங்க மேடம். செல்லம்மா இங்க வந்துருவாங்க மேடம். வர நேரம் தான். என்ன வந்துருவாங்க? வர நேரம் தான். யாரும் நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல மேடம். அம்மா, நீ கண்ணாடி போட்டு ஏன் போடல? நான் என்னைக்கு மேடம் கண்ணாடி போட்டிருந்தேன்? பொய்யா சொல்ற. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது? இனிமே ஒழுங்கா கண்ணாடி போட்டு வா. என்ன என்ன சிரிக்கிற? நான் உள்ள வரும்போது ஈனு பல்ல காமிக்கிற. குட் மார்னிங் வைக்க மாட்டியா நீ? இங்க வா. இனிமே டெய்லி குட் மார்னிங் வைக்கணும், புரிஞ்சா? சரிங்க மேடம். சரி, நான் போய் செல்லம்மா ரூம்ல உட்காந்துருக்கேன். ரத்னா 4 மணிக்கு வருவா. நீ போண்டா வாங்கி வை, புரிஞ்சதா? மேடம், உங்க ரூம் எங்க இருக்கு மேடம்? ஏ, செல்லம்மா ரூம்ல நான் உட்கார கூடாதா? உட்கார்ந்தா என்ன பண்ணுவேன்? உட்கார கூடாதுன்னு செல்லம்மா சொல்லிருக்காள உனக்கு? இல்ல இல்ல, நீங்க போங்க, உள்ள போய் உட்காருங்க. சிரிச்சுட்டே நிக்காத, காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். மேடம், மேடம். காஃபி கொண்டு வர சொன்னேன்ல, என்ன 2 பேரும் இங்க வந்து நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். நம்ம உங்க ரூமுக்கு போயிடலாம் மேடம். ஏன் நான் இங்க உட்கார்ந்தா என்ன? இது செல்லம்மா மேடம் ரூம். எத்தனை தடவை சொல்றது உனக்கு? என்ன செல்லம்மா ரூம், செல்லம்மா ரூம்? செல்லம்மா சொல்லிருக்காளா நான் இங்க உட்கார கூடாதுன்னு? இல்ல சொல்றதுக்கு. இல்ல இல்ல மேடம். மேடம், நான் சொல்றது கொஞ்சம் போடி வெளியே. போங்க 2 பேரும், போங்க போங்க. என்ன இது? போங்கடி. என்ன சுபதி? மேடம், முத்தழகி மேடம் அப்பவே வந்துட்டாங்க. உங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு எழுந்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. கேட்டா அடிக்க வராங்க மேடம். ஏய், நான் ஒண்ணும் அடிக்க வரல. இவங்க கையை பிடிச்சி இழுத்தாங்க, அதனால தள்ளி விட்டேன். சரி அண்ணி, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சுமதி மேடம், அண்ணிய தேடி யார் வந்தாலும் உள்ள அனுப்புங்க. சரிங்க மேடம். இல்லன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே. என்ன அண்ணி? செல்லம்மா, நான் அந்த சீட்ல தான் உட்காருவேன். உட்காருங்க, யார் வேண்டாம்னா உட்காருங்க. வாங்க உட்காருங்க. சரியா? நீ எங்க உட்காருவ? இதோ இங்க உட்காந்துக்கிறேன்.
ஏன் செல்லம்மா, உனக்கு என் மேல கோவம் இல்ல? எதுக்கு கோவப்படணும்? நீங்க என் அண்ணி. நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்தா நான் சந்தோஷப்படுவேன். அப்போ அன்னைக்கு நான் இந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கு என் கையை பிடிச்சி இழுத்து என்னை தள்ளி விட்டியே. ஓ, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அண்ணி? அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல இருந்துட்டேன். மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்போ நான் உன் பக்கத்துல வந்து உட்காரட்டுமா? வாங்க. காலையில மருந்து சாப்பிட்டீங்களா? மறந்துட்டேன் செல்லம்மா. ரத்னா அடிக்கடி காணாம போயிடுறா. நீ தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறியா? அவ இல்லாம அழுகழுகியா வருது. யாரோ அவளை மறைச்சு வச்சுட்டு தரமாட்டேன்றாங்க. நீ எப்படியாவது கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கூட. நீ எதுக்கு அழற செல்லம்மா? எனக்கு ஒண்ணும் இல்ல. ரத்னா தான் காணாம போயிட்டா. செல்லம்மா, எனக்கு தூக்கம் வருது. நான் உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? படுங்க நீ. உள்ள போ. ஓகேவா? மேல இருக்காரு, உள்ள போ. எனக்கு பயமா இருக்கு. போடி, மேலதான் இருக்காரு. போ. சரி, அங்கே இருந்து பாத்துக்கோ. சரி, நான் பாத்துக்கிறேன். போ சீக்கிரம். ஐயோ, அவசரத்துக்கு கையில மாட்டாதே. ஒண்ணுமே வைக்காம எதுக்கு இருக்கு செட்டு செட்ட ட்ரெஸ்? ஏன் அவசரத்துக்கு கண்ட மாட்ட மாட்டேங்குது? இங்க பா. சி, கேவலண்டி. வர வர பர்ஸ் திருடுற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டாரு பாரு. அடக்கடவுளே, நிலைமைய பாரு. ஒரு காலத்துல இந்த பர்ஸ்ல லட்சமா இருக்கும். இப்ப பாரு, கேவலம் 12,000 தாண்டி இருக்கு. அப்பா அவருக்கு ஒரு வீடு தான் இருந்தது, இப்ப 2 வீடு ஆயிடுச்சுல. ஏய், என்ன சந்தடி சாக்குல என்ன ரெண்டாம் தரங்கறியா? ஏய், நான் ஒன்னும் சொல்லலடி. நீதான் முதல் வீடா இருந்த. அப்புறம் தான் அந்த முத்தழகி வந்து ஒட்டிக்கிட்டாலே. அதனால அந்த குடும்பத்துக்கும் பணம் கொடுக்கணும்ல, அததான் சொல்றேன். எல்லாத்துக்கும் நான் வைக்கிறேன் ஆப்பு. நம்ம வீட்டுல இருக்க குட்டி பிசாசு, அத வச்சே அந்த செல்லம்மா, நம்ம வீட்டு ஐயா, அப்புறம் இந்த லூசு முத்தழகி, இவங்க எல்லாருக்கும் இருக்கு. ஏய் ஸ்னேகா, எப்படியாவது முதல்ல அந்த குட்டி பிசாஸ் கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ். கண்டிப்பா. என்ன, எந்த பிரச்சனையில இருந்து இவளை காப்பாத்த போற? யார் குடிய கெடுத்தீங்க? இத பாருங்க, வர வர உங்க பேச்சு சரியே இல்ல. நாங்க ஒண்ணு உங்க குடியெல்லாம் கெடுக்கல, அதுக்கெல்லாம் வேற ஒருத்தவங்க இருக்காங்க. யார் அவங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு முதல்ல 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும், கொடுங்க. என்ன திடீர்னு 1 லட்சம் ரூபாய்? திடீர்னு எல்லாம் இல்ல, வாங்கின கடனை அடைக்கணும். என்ன பாக்குறீங்க? அதான் நீங்க ஜெயில இருந்தப்போ கோர்ட்டு கேஸ் அலைஞ்சோம், வக்கீலுக்கே கொடுத்து அழிஞ்சோம். இதுல பாவம் கோமதியோட நகையெல்லாம் வேற நம்ம அடகு வச்சிட்டோம். அத அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, அதான் கேக்குறேன், கொடுங்க. சரி, அதான் என் பர்ஸை திருடி வச்சிருக்கேன், அதுல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதானே? திருடுறேன் எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு உரிமை இருக்கு, அதனால தான் எடுத்தேன். எடுத்தல்ல, எடுத்துக்க. எடுத்துக்கோ, அப்படியே எடுக்கிற அளவுக்கு இருக்காக்கும். ஜஸ்ட் 12,000 இருக்கு. இத வச்சு என்ன பண்றது? எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். நான் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த கிரெடிட் கார்டை எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல போட்ட பணம் வராது, சத்தம் தான் வரும். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? எவ்வளவு பெரிய கான்ட்ராக்டர் நீங்க, பொண்டாட்டி பணம் கேக்குற இல்லங்கறீங்க.
இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரடி காரணம்? லட்சமா பணத்தை செலவு பண்ணி வடமலையை கொலை பண்ண சொன்னீங்க. நீதானே? நீதாண்டி காரணம். என் தொழில் போய் நிம்மதியும் போய். இங்க பாருங்க, உங்க நிம்மதி போறதுக்கு நான் காரணம் இல்ல. என்ன மறந்துட்டு முத்தழகி வீட்டுல போய் உட்கார்ந்தீங்க பாருங்க, அப்பவே உங்களை தரித்திரம் பிடிச்சிருச்சு. அதான் காரணம். நீங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு இங்க வாங்க, என் கூட இருங்க, பிசினஸ் பாருங்க, ஓஹோன்னு வருவீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.